காலையிலேருந்து பரபரப்பான விஷயம். கிட்டத்தட்ட ₹3.15 நினைக்கிறேன். பெட்ரோல் விலை உயர்ந்து ₹100 இருக்குது. நம்மளை சுற்றி இருக்க எல்லா நாடுகள்லையும் லாக்டவுன் ஆல்ரெடி அறிவிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான்லலாம் வந்து அரசே வந்து 3 நாட்கள் தான் இயங்குது. 60 நாட்களுக்கான எண்ணெய் தேவை நம்மளிடம் இருக்கிறது. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ், அதாவது இதில் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குன்னா UAE இருக்குது, கத்தார் மேபி பின்னாடி ஜாயின் பண்ணலாம், சவுதி அரேபியா இருக்குது, ஜோர்டான் இருக்குது, இஸ்ரேல் இருக்குது. இப்போ இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் என்னெல்லாம் முடிவெடுக்கப்படும்? இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் மெயினாக பேசுகிற நேற்று வந்து மல்டிபோலாரிட்டி. இப்போ வந்து போர் வந்து முடிகிற மாதிரி இருக்குது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான போர். அதுக்கு அது யார் வச்சு ஆரம்பிப்பீங்க? கவர்மெண்டால் ஆரம்பிக்க முடியாது. ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். வழக்கு மேலே அதானி அம்பானின்னு கொண்டு போயிடுவாங்க. பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனையை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்று நம்மிடையே சர்வதேச பத்திரிகையாளர் கணேஷ்குமார் வந்திருக்காரு. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சரி, இப்போது முதல்ல வந்து மோடி அவர்கள் வர்ற 15ஆம் தேதி, மே 15லேருந்து ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் அமெரிக்கம், நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஒரு பெரிய விமர்சனம் இப்போ ரீசெண்டாக வந்தது என்னென்னா, வெளிநாட்டு பயணங்களே தவிர்க்கவும் அப்படின்னு சொன்ன நம்மளோட பாரத பிரதமரே போய் பண்ணலாமான்னா, இவர் முதல்ல ட்ராவல் பண்ணதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்க முதல்ல அதை டிஸ்க்ளைமராக போட்டுடலாம். என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்க எல்லா நாடுகள்லையும் லாக்டவுன் ஆல்ரெடி அறிவிக்கப்பட்ட மாதிரி தான் இது. ஏன்னா பாகிஸ்தான்லலாம் வந்து அரசே வந்து 3 நாட்கள் தான் இயங்குது. நான் சொல்கிறது கவர்மெண்ட்டே, ப்ரைவேட்டெல்லாம் கேட்கவே வேண்டாம். பெட்ரோல் விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹360 அந்த லெவலில் போயிட்டுருக்கு. பாகிஸ்தானோட இந்தியா கம்பேர் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சைனாவோட கம்பேர் பண்ணாலும் விலையேற்றம் இருக்கிறது, அமெரிக்காவோட கம்பேர் பண்ணாலும் விலையேற்றம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா எந்த ஒரு நாட்டோட கம்பேர் பண்ணாலும் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். இப்போவுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அறிவுறுத்தலின் பேரில் தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர, கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு தங்கத்தை வாங்காமல் இருக்க போகிறதில்ல, வெளிநாட்டில் விசா இருக்கும் போது போகாமல் இருக்க போகிறதில்ல. தேவையில்லாத பயணங்களையும் தேவையற்ற செலவுகளையும் குறைங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இப்போது என்ன சொல்கிறதுனா, பாரத பிரதமர் அவர்கள் வந்து 5 நாட்கள் பயணமாக மேற்கு ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போயிட்டு வர்றாரு. அது வந்து ஒரு வேண்டிய ஒரு முக்கிய அத்தியாவசியமான ஒரு பயணம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அத்தியாவசியமற்ற ஒரு பயணம்னா தேவையில்லை, ஆனால் இது கண்டிப்பாக அத்தியாவசியமான பயணம். ஏன்னா இப்போ வந்து போர் வந்து முடிகிற மாதிரி இருக்குது. அதாவது மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான போர், அதுக்கு இடையே மாட்டிக்கொண்டு தவித்த கத்தார், அப்புறமா UAE, பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஒமான் எல்லாமே மாட்டிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒரு வழியாக இப்போ முடிவுக்கு வர மாதிரி இருக்குது. அப்படின்னும் போது அவர்களுக்கு என்ன தேவை, இந்தியாவிற்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து முக்கியம். அதனால் மேற்கு ஆசிய பயணம் அது வந்து கண்டிப்பாக தேவை. அதில் முக்கியமாக UAE வந்து நம்மளுடைய 3rd லார்ஜஸ்ட் எனர்ஜி சப்ளையர், அதாவது நம்மளுடைய எரிபொருள் கொள்முதலில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, மிகுந்த ஒரு நட்பு நாடுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, போன மாதம் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், முகமது பின் ஜயீத் அப்படிங்கிறவர் வந்து UAEயோட பிரசிடென்ட். அவர் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் 2 மணி நேரம் பேசுவதற்காக 7 மணி நேரம் பயணம் செய்தார். அதாவது 3.5 மணி நேரம் வந்துட்டு 2 மணி நேரம் பேசிட்டு திரும்ப கிளம்பி போனார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு பாரத பிரதமர் வந்து என்ன சொல்கிறது UAE பயணம். நான் சொல்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதன்முறையாக UAE பயணம் செய்யும்பொழுது 18 வருடங்களுக்கு முன்னால் தான் ஒரு பாரத பிரதமர் UAEக்கு பயணம் செய்திருந்தார். அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக போகிறாரு. இந்த சமயத்தில் நம்ம மன்மோகன் சிங் போயிருக்காரு. இல்லை, அதுக்கு முன்னாடி. சரி, 18 வருஷம் முன்னாடி. ஆமாம், அப்போ போயிருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி மாட்டாமல் இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ண முடியும், நம்மளுக்கும் என்ன ஆதாயம் இருக்கிறதுன்னு பார்க்க முடியும். இது வின்-வின் சிச்சுவேஷனில் போகிறார். அங்கே வந்து நம்ம டிஃபென்ஸ் பேக்ட் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது பாதுகாப்பு குறித்த ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அது வந்து ஒரு மேற்கு ஆசியாவில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிற உலகமும் பார்க்குது, நாமும் அப்படி தான் பார்க்குறோம். அது வந்து முக்கியமான ஒரு பயணம். அங்கேருந்து நேராக பாரத பிரதமர் அவர்கள் எங்கே போகிறாருன்னா நெதர்லாண்ட்ஸ் போகிறார். நெதர்லாண்ட்ஸில் வந்து அங்கே பிரதமரை பார்க்குறாரு. அங்கே வந்து முக்கியமாக, அதாவது ஒன்று வந்து க்ரீன் எனர்ஜி, அதுக்கான என்னென்ன தேவைகளோ இந்தியாவிற்கு தேவையான, அப்புறமா நெதர்லாண்ட்ஸுக்கு என்னெல்லாம் நம்ம சப்ளை பண்ண முடியும். அது முக்கியமாக ஒரு நெதர்லாண்ட்ஸ் பயணத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா,
ஏஎஸ்எம்எல் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நுண்கடத்தி, அதாவது செமிகண்டக்டர் உலகத்தில் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணிங்கனாலும் அந்த லித்தோகிராஃபிக் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏஎஸ்எம்எலோட தான் இருக்கும். நீங்கள் டைவான்னு பேசுவோம், எல்லாருமே பார்க்கும்போது டைவான் தான் உலகத்துடைய 85% இந்த நுண்கடத்தி செமிகண்டக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சைனா வந்து ஒரு 10% ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மற்றவங்கலாம் சேர்ந்து இப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயமா இருந்தாலும் அது எதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எந்த எக்யூப்மெண்ட் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா லித்தோகிராஃபிக் எக்யூப்மெண்ட் வந்து உங்களுக்கு நெதர்லாண்ட்ஸில் தான் போனோம். அதை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாத ஒரு ரொம்ப சூப்பர் செக்யூர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ சைனாவிடம் கொடுக்கும்போது இந்தியாவிடம் நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது, நம்ம கண்டிப்பாக பேசிகிட்டு இருக்கோம். அதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. அது மாத்திரம் நம்மளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து ஆச்சுன்னா கூட யாரெல்லாம் போகிறாங்க சார்? பிரதமரோட யாரெல்லாம் போவாங்க? எல்லாம் ஃபுல் டீம். சுருக்கமாக சொல்லணும்னா பொலிட்டிக்கல் டெலிகேஷனும் போகுது, கூடவே பிஸ்னஸ் டெலிகேஷனும் போகுது. நெதர்லாண்ட்ஸில் நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு வரோம்ல, செமிகண்டக்டருக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, இதை கொண்டு வந்தால் இங்கே ஆரம்பிக்கணும்ல கம்பெனி. அது யார் வச்சு ஆரம்பிப்பீங்க? கவர்மெண்டால் ஆரம்பிக்க முடியாது. ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதுக்கு மேலே அதானி அம்பானின்னு கொண்டு போயிடுவாங்க. வேறு யாரை கூட்டிகிட்டு போகிறது சொல்லுங்கள்? ஜென்ரலாக இல்லை, அதானி அம்பானினாலும் அவங்கள விட்டால் வேறு யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்னும் போது நீங்கள் யார் இப்போ நம்ம வச்சுருக்கோன்னா நம்ம போகலாம், இல்லை அதனால் நாங்கள் யாரும் கூட்டின்னு போகிறாங்களோ கூட்டிகிட்டு போட்டோம். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா அங்கே வந்து க்ரீன் எனர்ஜி, க்ரீன் ஹைட்ரஜன் எரிபொருள், அது ரீசெண்டாக நம்ம வந்து ட்ரெயினில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது குறித்தும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் இது நெதர்லாண்ட்ஸை பொறுத்தவொடனே அங்கேருந்து நேராக ஸ்வீடன் போகிறாரு. ஸ்வீடனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தோடைய தலைவர்களை சந்திக்கிறார். ஸ்வீடனுடைய தலைவர்களையும் சந்திக்கிறாரு, ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களையும் சந்திக்கிறாரு. அங்கே தான் நான் சொன்னேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்தியாவுக்கு தேவையான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த இடத்துலேருந்து இருக்குது. அந்த பயணத்தை அவர் வந்து யூரோப்பிய கமிஷன் அதோடைய தலைவரை அங்கே சந்திக்கிறார். அதன் மூலமாக இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமான FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதோடைய அடுத்த கட்ட எப்படி பயணம் மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத அங்கே பேசுகிறாரு. அங்கே தான் உங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பற்றி உங்களுக்கு முக்கிய என்ன சொல்கிறது முடிவுகள் எடுக்கப்படும், அது பார்க்கலாம். அதே மாதிரி அங்கேருந்து ஸ்வீடன்லேருந்து நேராக நார்வே போகிறார். நார்வே அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. இவ்வளோ 43 வருடங்கள் கழித்து, நான் வந்து ஆல்மோஸ்ட்டு என் வயசு எடுத்துக்கலாம், அவ்வளோ 43 வருடங்கள் கழித்து ஒரு பிரதமர் வந்து இதுக்கு போகிறார், அதாவது நார்வே போகிறாரு. நார்வே வந்து நார்த் சீ ரூட்டில் நம்ம வந்து இப்போது ரஷ்யாவோட ஒப்பந்தம் கையெழுத்தாயிருந்தா விளாடிவாஸ்டோக் காரிடார் வழியாக சென்னையிலேருந்து விளாடிவாஸ்டோக்லேருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அந்த மாதிரி, அதாவது நார்த் சீ ரூட்டில் நம்ம இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே தான் நார்வே, அந்த நார்த்தன் சைடில் ஆர்டிக் சர்க்கிளில். ஸோ அங்கே வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸு அந்த தலைவர்களை அவர் சந்திக்கிறார். அங்கே வந்து இண்டோ நார்டிக் அந்த கூட்டமைப்பில் அவர் வந்து டென்மார்க்கு, நார்வே, ஸ்வீடன் இந்த நாடுகளுடைய தலைவர்களை அங்கே சந்தித்து பேசுகிறார். அங்கேருந்து நம்மளுக்கு நார்வே வந்து ரொம்ப தூரம் இருக்குது, அது சம்மந்தமே இல்லைன்னா நிறைய எனர்ஜி இருக்குது அவங்கக்கிட்ட. அதாவது நான் சொல்கிறது எரிபொருள், இப்போ வந்து உலகம் முழுக்க அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இந்த எண்ணெய் வர்த்தகத்தில் இருக்குது. நார்வே கிட்ட நிறைய அந்த வளங்கள் இருக்குது, அது அன்டாப்டு பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து இந்தியாவால் நம்மளுடைய ONGCயால் ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு சப்ளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நார்வேலேருந்து முடிச்சுட்டு நேராக அவர் வந்து இத்தாலி வருகிறார். இத்தாலியோட அவருடைய 5 நாட்களில் 5 நாடுகள் பயணம் வந்து முடிவடைகிறது. இத்தாலி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது, மெலனி மேடம், அதாவது மோடி அவர்களையும் மெலனி அவர்களையும் அதாவது 2 பேர் சேர்ந்தாலே மெலடி அப்படின்னு கொண்டு வரும்போதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவர்கள் மோடி அவர்களை வந்து மெலனி மேடம் அவர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு தகப்பன் ஸ்தானத்திலையும் ஒரு குருநாதர் ஸ்தானத்திலையும் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுடைய புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து ரீசெண்டாக வந்து அவங்க வந்து தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதும் போது அதில் வந்து மோடி அவர்கள், நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை ஒரு முக்கியமான ஒரு தலைவராக, அவரை ஒரு வழிகாட்டியாக, அதை சொன்னேன், தகப்பன் ஸ்தானத்திலேயோ இல்லைன்னா குரு ஸ்தானத்திலேயோ வைத்திருக்கிறார்கள். மற்ற தலைவர்களை அவர் எப்படி பார்க்கிறார், மோடி அவர்களை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்றது ரெண்டும் தனித்தனி விஷயமா பார்க்கணும். நம்ம சும்மா கிண்டல் பண்ணுறதுக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் இருந்தாலும் அவர்கள் இருவருக்கும் வெளியே இருக்கக்கூடிய அந்த நல் உறவு அப்படிங்கிறது வந்து இந்தியாவையும் இத்தாலியும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அவர் எடுத்து வருகிறார். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவிற்கும்
ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் நடுவே புதிய ஒரு வழித்தடம், ஒரு பாதை ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பட்டுப்பாதை அப்படின்னு சைனா கொண்டு வரணும், அதே மாதிரி இது வந்து ஸ்பைஸ் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த காலத்துலேருந்து இருந்த அந்த என்ன சொல்கிறது நம்மளுடைய மிளகு அப்புறம் இதெல்லாம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோமோ அந்த பாதை. அதாவது இந்தியாவிலிருந்து மேற்கு ஆசியாவிலிருந்து மத்திய தரைக்கடலிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் இத்தாலி வழியாக, இது பேர் வந்து ஐஎம்இசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் அப்படின்றது அந்த பாதை இது வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமான நேரடி என்ன சொல்கிறது ஒரு ட்ரேட் ரூட் இருக்குது. ஸோ இதில் என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் கப்பலில் போகும், அப்புறமா திரும்ப தரையில் போகும், திரும்ப கப்பலில் போகும், அதுக்கப்புறமா அந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போய் சேர்ந்துடும். இதில் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குன்னா UAE இருக்குது, கத்தார் மேபி பின்னாடி ஜாயின் பண்ணலாம், சவுதி அரேபியா இருக்குது, ஜோர்டான் இருக்குது, இஸ்ரேல் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைப்ரஸ் இதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, இத்தாலி இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, அதுக்கப்புறமா ஐரோப்பிய ஒன்றியம் போயிடும். ஸோ இதுதான் ரூட். இதை இந்த சமயத்தில் அதாவது இந்த உலகமே குழப்பத்தில் இருக்கும் பொழுது இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது என்பது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் மிக முக்கிய தேவை, இந்தியாவுக்கும் முக்கிய தேவை. இதை வந்து அவர் வந்து சாதிப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சார். அடுத்தது வந்து இன்னைக்கு காலையிலேருந்து பரபரப்பான விஷயம், கிட்டத்தட்ட ₹3.15 நினைக்கிறேன் பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது ₹100 ஏற்கனவே மோடி அவர்கள் இதுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் தன்னோட கான்வாயை கூட குறைச்சிட்டாரு. பல அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் வந்து கார்ல இருந்து பைக் போயிட்டாங்க. இது மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து தேர்தலுக்கு முன்பு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். இப்போ தேர்தலுக்கு அப்புறம் 5 மாநில தேர்தல் முடிந்த பிறகு இது திணிக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்டது, இப்போ திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு செய்திகள் இருக்கு. இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது திணிக்கப்படும்லாம் இல்லை, இது எதிர்பார்த்தது தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஏற்றிட்டாங்க. அமெரிக்காவில் வந்து ஜென்ரலாக $1.5 விற்ற இடத்துல $6 விற்கிது. 4 மடங்கு போயிருக்கு. சில இடத்துல 1.8 வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். 4.5 5.5 எல்லாம் போகுது. ஸோ அப்போ 4 மடங்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அசுர பலம் கொண்ட ஒரு ஃபினான்ஸ் ஜெயிண்ட்டு அவன் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறான் அப்படின்னும் போது எவ்வளோ நாள் நம்ம இருக்கும். அவங்களோட பாப்புலேஷன் 40 கோடி 44 கோடி வச்சுக்கோங்க. நம்மளோட 100 கோடி 104 கோடி கம்மி நம்மளோட. அவனே விலையேற்றும் போது நம்ம 148 கோடி பேர் வச்சுருக்கோம். அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஏற்றி தான் ஆகணும் அப்படின்றது தெரிஞ்சது தான். நம்ம எவ்வளோ நாள் அதை போஸ்ட்போன் பண்ண முடியுமோ போஸ்ட்போன் பண்ணோம். இப்போவும் நம்மிடம் கை இருப்பு இருக்கிறது, எண்ணெய்க்கான கை இருப்பு இருக்கிறது. ஆனால் வருவதற்கான வழிகளை நாம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ இப்போ கையிருப்பட எவ்வளோ நாள் சார் இருக்கு? 60 நாள் இருக்குது. 60 நாட்கள் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுனா இந்தியாவுடைய அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அமெரிக்காவிலேயே இருக்குது, எல்லா நாடுகள்லையுமே ரிசர்வ்னு சொல்லிட்டு 1973 கழிச்சு எல்லாருமே மூச்சிக்கினாங்க. இந்தியா 2003 அதை வந்து கட்டி முடித்தது. 2004 மன்மோகன் சிங் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் அதை வந்து எம்பசைஸ் பண்ணி அதை ஆரம்பிக்கணும்னு யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்களோட காலத்தில் சாங்ஷன்ஸ் போட்ட பிறகு நம்மளும் வந்து எஸ்பிஆர் வேணும்னு சொல்லிட்டு 1999 ஃபார்ம் ஆன கவர்மெண்ட் வந்து முன்னெடுப்பு எடுத்து 2004 மன்மோகன் சிங் அவர்கள் திறந்து வைத்தார். அதன் மூலமாக நம் பெட்ரோல் வாங்கி அதாவது கச்சா எண்ணெய் கொள்முதல் பண்ணி அதை சுத்திகரித்து நாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா 60 நாட்களுக்கான எண்ணெய் தேவை நம்மளிடம் இருக்கிறது. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் அதாவது இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 60 நாட்களுக்கு இருக்கிறது. எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அது வந்து 40 நாட்களுக்கான கையிருப்பு இருக்கிறது என்று இது பெட்ரோலிய அமைச்சரவை அந்த அமைச்சரகத்தின் வாயிலாக முந்தா நேற்று சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் பயப்படுறதுக்கு மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் ஒரு வேளை இது வந்து விலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபாரின் எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா? மேலே கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இல்லை இப்போ ஈரானோடைய போர் நிற்குது. சரி, உடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே உடஞ்சதெல்லாம் என்னென்னலாம் உடஞ்சதுன்னு பார்ப்பாங்க, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி எடுப்பாங்க. ஸோ அப்போ எடுக்கும்போது அப்போ பெட்ரோல் சில சமயத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க இடமும் பாதிப்பு எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், விலை ஏற்றுவான். அதே மாதிரி கச்சா எண்ணெயோட விலையுமே இப்போ வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்தியா வந்திருக்கிறார். இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுடைய தலைமை இந்தியாவிடம் இருக்கிறது. அதற்காக பங்கேற்பதற்காக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் வந்து சுங்கம் கட்டிட்டு போங்க, டோல் கட்டுங்கன்றாரு. ஸோ அப்போ டோல் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே இப்போ விலையை ஏற்றுவாங்க. ரெண்டாவது
இஸ்ரேல் இந்தியாவில் இப்போ வந்து இது இன்னும் இதுக்கு மேலே எவ்வளோ அதிகம் ஆகும்னு நினைக்கிறீங்க? மேபி இன்னொரு 10 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொரு 10 ரூபாய் விலை ஏறும் இப்போதைக்கு. அது வந்து இது வந்து இப்படியே குறைஞ்சதுன்னா, இது இப்படியே இதே நீடித்தால் உலக அளவில் வந்து நான் சொல்ல 10% மடங்கு போக, நான் என்ன சொல்ல 100 ரூபாய் இருந்தது இப்போ 110 ரூபாய் அப்படின்றது வந்து 10% இன்க்ரீஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். நான் சொல்கிறது நீண்ட நாட்களாக இதே பிரச்சனை தொடர்ந்தால் அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ சிலிண்டர் இது போன்ற விஷயங்களும் கூட தட்டுப்பாடு இல்லையா? அதனுடைய விலை இது வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். 2022 ரஷ்யா உக்ரைனுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஆரம்பிக்கும் போதே கண்டிப்பாக உலகம் சுருங்கும், அப்போ வந்து என்னோட பாக்கெட்டை கடிக்கும் அப்படின்றது அப்போதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது வந்து வேறு வழியே கிடையாது. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளும் என்ன சொல்கிறது என்டிஏ கூட்டணியால் மாத்திரம் இல்லை, யார் வந்தாலும் இப்படி தான் பண்ணும். இன்ஃபேக்ட் இவங்க ரொம்ப நாள் தள்ளி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதாவது பிரச்சனையே தெரியாமல் ஒரு குடும்பத்தை எப்படி பார்த்துக்கொள்வதுன்றது மோடி அவர்களை தான் பார்க்க முடியும். ஸோ அவர் எப்படியோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணிட்டார். ஆனால் இதற்கு மேலும் அடுத்தது விலை ஏற்றம் வரலாம். ஏன்னா யுஏஇயும் இஸ்ரேலும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதனால் நீங்கள் விலையை ஏற்றிக்கோங்கன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சவுதி அரேபியாவும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னென்னா, இதுக்கு மேலே இந்த பிராந்தியத்தில் யுத்தம் வேண்டாம், கைவிடுவோம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா சவுதி அரேபியா ஈரானும் வளைகுடாவில், முக்கியமாக பர்ஷியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இதில் கையெழுத்திட்டால் அந்த இடத்துல போருடைய வீரியம் குறையும். ஆனால் இந்த போர் முடிந்ததுக்கு அப்புறமாக தான் அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியோடைய நிலைமையெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இப்போவுமே சொல்கிறேன், பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் சொன்ன கேஸ் வந்து பிரச்சனைக்கு உட்படும். ஏன்னா கத்தாரில் 2008 திறந்து வைக்கப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு ஆலை தன்னுடைய பணியை கிட்டத்தட்ட ஒரு 18 வருடமாக ஒரு நாள் கூட நிற்காமல் செய்து வந்த அந்த தொழிற்சாலை, எண்ணெய் அதாவது கேஸ் தொழிற்சாலை 3ஆம் தேதி மார்ச் மாதத்திலிருந்து தன்னுடைய ஒரு கேலன் கூட பம்ப் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அப்போ வீணும் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குது. இது மாதிரி அடுத்த என்னென்ன ஃபேக்ட்ரிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்த்த பிறகு தான் இந்த விலையை நாம் கட்டுப்படுத்தி அதற்கு பிறகு குறைக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம மாத்திரம் இல்லை, இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிதி நிலைமை ப்ளஸ் சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸோடைய நிலைமை. அதனால் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதற்கு மேல் நாம் இதே ப்ரைஸில் கொடுக்கணுன்னா நம்ம முன்னாடி மாதிரி மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில் இருக்க மாதிரி நான் சப்சிடி கொடுக்குறேன் கவர்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ தான் கடன் கட்டி முடிச்சிருக்கோம் நிறைய நாடுகளுக்கு. இதே மாதிரி அதாவது மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசாங்கம் விலையை குறைக்கவில்லை, விலையை ஏற்றவில்லை அப்படின்னா விலையை ஏற்றாமல் அதை வந்து கவர்மெண்ட்டே பார்த்துக்கோன்னு சொல்லி நிறைய கடன் வந்தது. அந்த கடனை இப்போ தான் மோடி அரசாங்கம் தன்னுடைய 12 வருடம் 11 வருடம் கழித்து அடைச்சிருக்கு. ஸோ நான் திரும்ப அதே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம வந்து விலையை ஏற்றாமல் வச்சுருந்தோம். ஆனால் இதுக்கு மேலே போனால் திரும்ப பழையபடி அக்கௌண்ட்டில் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் போகிறதுக்காக விலை ஏற்றம் இருக்கிறது. ஸோ அடுத்து பிரிக்ஸ் மாநாடு துவங்கி இருக்குது. பிரதமர் அவர்கள்லாம் வரவேற்று பல்வேறு அனைத்து பகுதியில் கூட உள்துறை அமைச்சரை பார்த்து பேசிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து பேசியிருக்காரு. ஸோ இது என்ன காரணம்? ஏன்னா ஏற்கனவே வந்து போர் அச்சுறுத்தல் போன்ற விஷயங்கள், விலைவாசி உயர்வு போன்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த பிரிக்ஸ் மாநாடு இப்போ இந்தியா தான் தலைமை தாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் என்னெல்லாம் முடிவு எடுக்கப்படும் சார்? இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் மெயினாக பேசுகிற நேற்று வந்து மல்டிபோலாரிட்டி அப்படின்றது பல துருவங்களை கொண்ட உலகம் அப்படிங்கிறத மல்டிபோலார் வேர்ல்டு. அதை வந்து இந்தியா ரொம்ப நாளாக, ஏன்னா உலகமே வந்து இருதுருவங்களாக பைபோலார் வேர்ல்டாக இருந்தபோது அதெல்லாம் கிடையாது, மல்டிபோலார் வேர்ல்டு. நாம் வந்து நான் அலைன்மெண்ட்டாக இருப்போம். நான் சொல்கிற ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய காலத்துலேருந்து இந்தியா சரியான முறையில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நம்ம ரஷ்யா பக்கமும் போகல, அமெரிக்கா பக்கமும் போகாமல் பைபோலார் வேர்ல்டில் ரெண்டு பக்கமும் சாராமல் நாம் வந்து நம்ம ஒரு துருவங்கள் சாராத ஒரு பகுதியாக நாம் இருந்தோம். ஸோ அது வந்து நம்ம வந்து உலகத்துடைய குளோபல் சவுத்தோட ரெப்ரசன்டேட்டிவாக நாம் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பிரிக்ஸ்ன்றது மல்டிபோலார் வேர்ல்டோடைய முக்கியமான ஒரு கூட்டமைப்பு. இதில் வந்து வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள் எல்லாமே இருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வளம் மிக்க நாடுகள், எண்ணெய் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதில் 10 பேரில் 6 பேர் வந்து எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, 4 பேர் எண்ணெய் வாங்குறவங்க. ஸோ இது ரெண்டுமே இதுக்குள்ளே முடியுது. ஸோ நேற்று நடந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்றைக்கும் நடக்குது. ஸோ அதோடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல துருவங்களை கொண்ட உலகம் அது அப்படியே இருக்க வேண்டும். ஒருவர் மட்டுமே எல்லாத்தையும் டிக்டேட் பண்ணக்கூடாது.
போர் அப்படிங்கிறது இதுக்கான காரணம், போருக்கான நேரம் அல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டோடைய என்ன சொல்கிறது, சாவர்னிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பிரிக்ஸில் இருக்கிற ரெண்டு நாடுகள் இருக்கு. இப்போ யூஏஇ ஒன்று, இன்னொன்று ஈரான் இருக்குது. ரெண்டு பேருமே பிரிக்ஸ்குள்ளே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் முன்னாடி சண்டை போட்டுட்டு. ஆமாம். ஸோ இப்போ இரண்டு பேருமே உட்கார்ந்து பேசுவதற்கான ஒரு மேடை கிடைத்திருக்கிறது. ஸோ அதன் மூலமாக எப்படி இந்த போரை நிறுத்துவது, அதே மாதிரி எப்படி வந்து இந்த மல்டிபோலார் வேர்ல்டு சிஸ்டத்தை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டோட அதில் தெரியும். இப்போதைக்கு பிரிக்ஸோடைய தலைமை முக்கியமான தருணத்தில் இதை வந்து புட்டின் அவர்கள் சொன்னார், சரியான நேரத்தில் சரியான நபருக்கு தலைமை வழங்கப்பட்டிருக்கிறதுன்ட்டு. நேற்று தான் சைனாவுக்கு வந்து ட்ரம்ப் போயிருக்காரு. அதே சமயத்தில் எல்லா நாட்டோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஸோ எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். நீங்கள் சொல்லும்போது ட்ரம்ப்பின் சீன பயணம், அங்கேயும் கூட பல பேர் குழப்பங்கள்லாம் இருந்திருக்கு. அவங்க உளவு படையெல்லாம் உள்ளே போயிருக்கு. ஸோ அவங்களாம் கைது பண்ணியிருக்காங்கன்னா பல செய்திகள்லாம். அது அமெரிக்கா என்றைக்குமே கழுகு அப்படிங்கிறது, அதாவது சிம்பலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் சாம்ன்றது அங்கிள் சாம் வந்து அப்படிதான். அதே மாதிரி சிம்பலிசம், இப்போ இந்தியானா மயில் அப்படின்னா யானை, ஆக்சுவலாக இந்தியானா யானையை தான் சொல்லுவாங்க. இந்தியா வந்து யானை போன்றது அப்படின்னு. ஏன்னா அமைதியாக இருக்கும். ஆனால் நீ ஒன்ஸு தொட்டுட்டேன்னா அப்புறமா யானை என்ன பண்ணணும்னு தெரியும். அமைதியான ஒரு மிருகமாக இருக்கக்கூடிய அந்த யானை சிங்கமே வந்தாலும் தூக்கி போட்டு பொழக்கும் அப்படிங்கிறது தான் தெரியும். அது வந்து இந்தியாவுடைய சிம்பாலிசம். இதே வந்து ரஷ்யாவை எடுத்திங்கன்னா கரடி அதே மாதிரி தான். நெவர் போக்கே பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரடியை போய் தூண்டி விடாத, கரடி பொழந்துரும்னு. அந்த மாதிரி அமெரிக்கானும் போது ஈகிள். ஸோ அமெரிக்கா என்ன பண்ணும், வேவு தான் பார்க்கும். அவங்களுடைய சிஐஏயோட லோகோ பாருங்கள், அமெரிக்காவோட லோகோவே பாருங்கள். ஸோ ஒரு கழுகு இருக்கும், கையில் வந்து ஆலிவ் இலைகளை ஒரு சைடு வைத்திருந்தாலும் இன்னொரு சைடில் அம்புகளை வைத்திருக்கும். கீழே ஈப்ளிர்பு சீவனம்னு எழுதியிருந்தாலும் எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய வேவு இருக்குது, சைனாவில் இல்லை அப்படின்னு எடுத்துப்போம். அப்படி டெக்னிக்கலாக அப்படி இருந்தாலும் அவங்க தன்னுடைய வெளிப்பாடாக தான் அதை காமிக்கிறாங்க. அவ்வளோதான். நான் வந்து இன்னும் என்னால் அது வேவு பார்க்க முடியும்னா அப்படி காமிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சைனாவில் அது கஷ்டம். இப்போ இருக்க நிலைமையில் சைனாவிடம் அமெரிக்கா தன்னுடைய வர்த்தக போட்டியில் தோற்றுவிட்டது. அதை தான் நம்மளுக்கு தெரியுது. அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரம்ப் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தவிர டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து என்ன பெருசாக பேசிட்டாரு, நீ என்ன சொல்கிறேன் நான் கேட்டுக்கிறேன்ற மாதிரி தான் இருக்காரு. சரி, ட்ரம்ப் வந்து எதாவது டாமினேட் பண்ணாரா சைனாவில்? கை கொடுத்தது 14 செகண்ட் கை கொடுத்துருக்காரு. அதான் கை பிடிச்சிட்டு இருக்கும்போது என்றாங்க 1 2 3 4 14 செகண்ட் கை கொடுத்தது. தவிர இந்த மீட்டிங்கில் ட்ரம்ப் அவர்கள் பெரிதாக டாமினேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுதான் இங்கே ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ஆனால் அடுத்த கட்டமாக சைனாவும் அமெரிக்காவும் இணைந்து பணியாற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்திருக்காங்க. அது நேற்றுக்கு ஈவினிங் வரைக்கும். இன்றைக்கி காலையில் ட்ரம்ப் எழுந்த பிறகு என்ன முடிவு எடுப்பார்னு தெரியாது. இது சைனாவில் இருக்கிறதுனால மேபி அவர் அமெரிக்காவுக்கு 4 அன்னைக்கு போகிறாரு. போன பிறகு அது தெரியாது. அதனால அவர் அமெரிக்கா போயிட்டு வாஷிங்டன் டிசியில் ஒரு காப்பியை குடித்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இந்த கூட்டமைப்பு, சைனாவும் இது அமெரிக்காவும் சேர்ந்து பேசி முடிவெடுத்த அந்த பேப்பர் செல்லுமா செல்லாதா அப்படின்றது நாளை மறுநாள் அமெரிக்காவில் அவர் தரையிறங்கிய பிறகு தான் நம்மளுக்கு தெரியுமே. தவிர அது வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தை நான் வைக்கிறேன். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். ஜெயன் சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.